இது வெற்றியின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவருடைய வசனத்தின் மூலம் எனக்கு வாழ்வு கொடுக்கிறார். மறுபடி சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தையின் மூலம் எனக்கு வாழ்வு கொடுக்கிறார். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மனுஷன் பாவத்து நிமித்தமாக அவன் புழுதியில விழுந்துட்டான், குப்பையில விழுந்துட்டான். அப்படி விழுந்து போன மனுஷனை கர்த்தர் குப்பையிலிருந்து தூக்குகிறார், புழுதியிலிருந்து அவனை உயர்த்துகிறார், பாவத்தை மன்னிக்கிறார், வியாதிகளை குணமாக்குகிறார், தரித்திரத்தை போக்குகிறார், சாபத்தை நீக்குகிறார். எல்லா பிரச்சனையிலிருந்து மனிதனை விடுதலையாக்கி அவனை கர்த்தர் தூக்கி விடுகிறார். தேவன் தூக்கி விடுகிற தேவன், தேவன் உயர்த்துகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அநேகர் கடவுள்னா ஒரு சந்நியாச வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. கடவுள்னா அவர் பக்கத்தில் நெருங்கக்கூடாது, நெருங்கினா இருக்கிறதெல்லாம் போயிடும், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம் என்பதுதான் இன்றைக்கு மதங்கள் கடவுளை குறித்து கொடுக்கிற படம். ஆனால் இயேசு ஒரு சந்நியாச வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவர் அல்ல. இயேசு பிடுங்குகிறவர் அல்ல. அவற்றை நெருங்கினா ஒன்றுமில்லாமல் போய்விடும், அப்படி வேதம் சொல்லல. அவர் தூக்கி விடுகிறவர், அவர் உயர்த்துகிறவர் என்று வேதம் சொல்கிறது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த பின்னணியிலிருந்து வருகிறவர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தூக்க முடியும். விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை தூக்குவார். இன்னைக்கு உலகத்தில் அநேக மக்கள் பாருங்க, மனிதர்களை எதிர்பார்க்கிறார்கள், மற்றவங்க மேல ஒரு நம்பிக்கை. மாமா கொஞ்சம் வசதியா இருக்கிறாரு, மாமா நினைச்சாருன்னா நம்மளை கொஞ்சம் தூக்கி விடலாம். பெரியப்பா கொஞ்சம் நல்ல பணக்காரராக இருக்கிறாரு, அவர் மனசு வச்சாருன்னா நம்மளை கொஞ்சம் உயர்த்தலாம். அண்ணன் ரொம்ப செல்வாக்கா இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் நம்மளை எட்டி பார்த்தார்னா நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று இன்னைக்கு அநேக மக்கள் மனிதர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நம்மளை உயர்த்துவாங்கன்னு சொல்லி எப்படி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, மனுஷனை நம்புகிறது விருதா, பிரபுக்களை நம்புகிறது விருதா. ஒருவேளை ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம், பெரிய பிரபுவா இருக்கலாம், அவரை நம்புகிறது கூட விருதா. காரணம், அவர் கடவுள் கிடையாது, அவர் மனுஷன். அருமையானவர்களே, ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தூக்குனார்னா உண்மையான உயர்வு அப்பொழுதுதான் வரும். ஆகவே மனுஷனை குப்பையிலிருந்து தூக்கி விடும்படி, புழுதியிலிருந்து அவனை உயர்த்தும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உன்னதத்தின் தேவன் மனுஷனாக இந்த பூலோகத்திலே கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மனுஷனை உயர்த்துவதற்கு, மனுஷனுடைய நல்வாழ்வுக்கென்று எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரியை போல சரித்திரத்திலே நடந்த மிகப்பெரிய சம்பவம் எதுவுமே கிடையாது. தேவாதி தேவன் மனுஷனுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மனுஷனுடைய நல்வாழ்வுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். பாவத்துக்கும் வியாதிக்கும் தரித்திரத்துக்கும் சாபத்துக்கும் எல்லாவற்றுக்கும் கல்வாரியிலே முடிவு கட்டி இருக்கிறார். அந்த இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்து, இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுக்கும் போது, நீங்க எந்த படுபாதாள குழியில கிடந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தூக்குவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.
ஆகவே உயர்வு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், வாழ்வு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இயேசுவே நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது மட்டுமல்ல, நாம் தேவனுக்கு சுதந்திரர்களாக இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், சுதந்திரர்களாக இருக்கிறோம். சுதந்திரர்கள் என்றால் அருமையானவர்களே வாரிசுகள் என்ற அர்த்தம். பாருங்க, பிள்ளைகள் என்பது வெறும் ஒரு தலைப்பு கிடையாது, ஒரு டைட்டில் கிடையாது. பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு அந்த குடும்பத்திலே பங்கு இருக்கிறது, அந்த குடும்பத்தின் சொத்துகளுக்கு அவர்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். ஆகவேதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சொத்துக்கு நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன், தேவனுடைய சொத்துக்கு நான் வாரிசா இருக்கிறேன். கவனிங்க, கர்த்தருடைய சொத்து சுதந்திரங்களுக்கு அருமையானவர்களை நாம் பங்காளிகளாய் வாரிசுகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நாம் சுதந்திரர்களாக இருக்கிறோம் என்றால் அப்போ இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். நம்ம அப்பாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, நம்ம அப்பா எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் என்பதை அருமையான வேதத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வேத புஸ்தகம் இது ஒரு பக்தி புஸ்தகம் அல்ல. இது அருமையானவர்களே தேவாதி தேவன் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு உயில். எல்லாரும் சொல்லுவோம், உயில். அப்பா கல்வாரி சிலுவையில் மரித்து அருமையானவர்களே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். உயிலை போல இதை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் பாருங்க, தேவனுடைய மக்கள் பாருங்க, கருத்தாய் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வேதத்தை கருத்தா வாசிக்கணும். ஏதோ ஒரு கடமைக்காக வாசிக்க கூடாது, கருத்தா வாசிக்கணும். ஏனென்றால் இதிலே உங்களுக்கு நிறைய தேவன் இருக்கிறாரு, கொடுத்து வைத்திருக்கிறார். இது ஒரு உயிலை போல இருக்கிறது. கருத்தாய் வாசித்து விசுவாசித்து தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அதை சுதந்திரிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, போன முறை சில காரியங்களை பார்த்தோம் வேதத்திலிருந்து. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கு வேதம் சொல்கிறது, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, அவர் ஒரு ஆண்டி பண்டாரம் கிடையாது. நம்முடைய தேவன் அருமையானவர்களே வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். இயேசுவை ஏன் தான் இவங்க ஏழைன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. மனசு தெரியல பாருங்க. அருமையானவர்களே, இயேசு ஒரு ஏழை, நாங்களும் ஒரு ஏழை சொல்லி இயேசுவை பாருங்க ஏழைன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராக இருக்கிறவர் எப்படி ஏழையா இருக்க முடியும்? அருமையானவர்களே, அவர் ஏழை அல்ல. வேதம் சொல்கிறது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். இன்றைக்கும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக தான் இருக்கிறாரு. சிலுவையில் தான் அவர் என்ன செஞ்சாரு? தரித்திரர் ஆனார். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராக இருக்கிற மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவரிடத்துல ஏழ்மைத்தனமே கிடையாது, அவரிடத்துல தரித்திரமே கிடையாது என்று கர்த்தருடைய மக்கள் பாருங்க தீர்க்கமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, தரித்திரமும் ஏழ்மைத்தனமும் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா விசுவாசிகளுடைய புத்திக்குள்ளதான் இருக்குது. கவனிங்க, காலாகாலமாக அருமையான தரித்திரத்தை பிரசங்கம் பண்ணி இன்னைக்கு விசுவாசிகளுடைய எண்ணங்களில் தான் தரித்திரம் இருக்குதே ஒழிய தேவனிடத்துல தரித்திரம் இல்ல. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை வைத்து இந்த மனசை அப்படியே கழுவணும் பாருங்க. இதை கழுவி இதை புதுசாக்கணும். இத ஐஸ்வர்யத்தின் எண்ணங்களால் இந்த மனதை நிறைக்கும் பொழுது அருமையானவர்களே, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் மடை திறந்த வெள்ளம் போல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும். அதுக்கு தான் பாருங்க ஆலயத்துக்கு வர்றோம். தேவனுடைய சத்தியங்களை கேட்கணும், வசனங்களை கேட்கணும், வசனத்தை அருமையான மனசுல வச்சு சிந்திக்கணும். வசனத்துக்கு ஒத்து வராத எண்ணங்களை தூக்கி எரிந்து விட்டு வசனத்தின் எண்ணங்களால் மனதை நிறைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய தேவன் அருமையானவர்களே வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, இன்னொரு குறிப்பை பார்த்தோம். மலையில் மேய்கிற ஆடு மாடுகள் எல்லாம் கர்த்தருடையது, பறவைகள் எல்லாம் கர்த்தருடையது, மீன்கள் எல்லாம் கர்த்தருடையது. யோசித்து பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தா அந்த ஆளை பார்த்து சொல்றாங்க பெரிய முதலாளின்றாங்க. கர்த்தருக்கு அருமையானவர்களே உலகத்தில் இருக்கிற எல்லா ஆடு மாடுகளும் சொந்தம். மலையில் மேய்கிற எல்லா காட்டு ஜீவன்களும் அவருக்கு சொந்தம். அப்படியானால் அவரை என்ன சொல்றது? நான் சொல்றேன், அவரை போல முதலாளி யாருமே கிடையாது. நம்முடைய தேவன் அருமையானவர்களே அவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆயிரமான மலைகளிலே தெரிகிற ஒரு காட்டு மிருகங்கள் எல்லாம் கர்த்தருடையது என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு குறிப்பை நாம் பார்த்தோம். வாசிங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 10:26. பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? எல்லாரும் சொல்லுவோம், பூமியும் அதன் நிறைவும் என் தேவனுடையது. மறுபடியும் சொல்லுவோம், பூமியும்
அதனுடைய நிறைவும் என் தேவனுடையது. அருமையானவர்களே, பூமிக்குள்ள புதைந்திருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் தேவனுடையது என்று வேதம் சொல்லுகிறது. தாமிரம் சொல்றாங்க, பிளாட்டினம் சொல்றாங்க, பொன்னு, வெள்ளி, இரும்பு போன்ற அருமையானவர்களே பொக்கிஷங்கள் பூமிக்குள்ள என்ன செய்யுது? மறைந்து கிடக்கிறது. யார் அதை வச்சா? கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு? வச்சாரு. கவனிங்க, அது மட்டுமல்ல, நிலக்கரி இருக்குதே, அது பூமிக்குள்ளதான் இருக்குது. மார்பிள் இருக்குதே, அது பூமிக்குள்ளதான் இருக்குது. கிரனைட்டு, அது பூமிக்குள்ளதான் இருக்குது. வெட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வந்துகிட்டே இருக்குது. அமுத சுரபி மாதிரி வந்துட்டு இருக்குது பாருங்க. எவ்வளவு இயற்கை வளங்களை இந்த பூமிக்குள்ளே வைத்தவர் நம்முடைய தேவன். அவர் சொல்றாரு, பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடையது. பெட்ரோலிய கிடங்குகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கார்களுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகுது, ஆனா பெட்ரோல் வந்துட்டே இருக்குது, டீசல் வந்துட்டே இருக்குது, கெரசின் வந்துட்டே இருக்குது. அருமையானவர்களே, கீழே கடல் மாதிரி உள்ள நினைச்சிருக்கிறாரு எண்ணெய் கிணறுகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அருமையான ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடையது. கவனிங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பூமி, இதனுடைய நிறைவு எல்லாம் எங்க அப்பாவுடையது. நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறேன், எங்க அப்பாவுடையதெல்லாம் என்னுடையது. அருமையானவர்களே, உரிமை பாராட்டுவதற்காக, எடுத்துக்கொள்வதற்காக இதெல்லாம் வேதத்திலிருந்து நான் பார்த்து கொண்டு வருகிறோம். கவனிங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 104:24 வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பூமி உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. ஆவியானவர் எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. பூமி பொருட்களால் நிறைந்திருக்குன்னு போடல, உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. எல்லா அருமையானவர்களே இயற்கை வளங்களும், எல்லா பூமிக்குள்ளே புதைந்து கிடக்கிற பொக்கிஷங்களும் நம் தேவனாகிய கர்த்தருடையது. அருமையானவர்களே, இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தாவே, நீர் இவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னரா, என் மனசு இன்னும் கொஞ்சம் விசாலமாக்க ஆண்டவரே, உடைய ஐஸ்வர்யத்தை விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும் என்று பாருங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். கவனிங்கள், அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசித்தோம் போன முறை. போவோம் அந்த வசனத்துக்கு. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று யார் சொல்லுகிறா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, மல்கியா 3:10 சொன்னாரே, அதே சேனைகளின் கர்த்தர் தான் இங்கே பேசுறாரு. அவர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. தமிழ்ல பாருங்க மொழிபெயர்ப்புல கொஞ்சம் பெசகு விட்டாங்க. ஆனா சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, எல்லா பொன்னும் எல்லா வெள்ளியும் என்னுடையது. அநேக தேவனுடைய மக்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, பொண்ணு பிசாசுடையது. கவனிங்க, பொண்ணு பிசாசுடையது அல்ல, பொண்ணு நம்முடைய தேவனுடையது. பொண்ணை கொண்டு போய் பிசாசோட சம்பந்தப்படுத்த கூடாது. அவன் ஓட்டாண்டி, அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் தான் பொன்னை படைத்திருக்கிறார். கவனிங்கள், எல்லா பொன்னும் எல்லா வெள்ளியும் கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பரவசமா இருக்குது. வேதத்தினுடைய அதிசயங்கள் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. கவனிங்க, கர்த்தர் பொன்னை படைச்சது மட்டும் இல்ல, இயேசுநாதர் பாருங்க பொன்னை அணிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். பாருங்க, மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு உண்மையாவே விளங்குது? அருமையானவர்களே, கோல்டன் பேண்ட் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கோல்டன் பேண்ட கர்த்தர் கட்டி இருக்கிறாராம். கர்த்தர் பொண்ணை கட்டி இருக்கிறான்னு சொன்னா அன்னைக்கு தேவதூஷணம்ன்றுவாங்க ஆவிக்குரிய மக்கள். ஆனால் அருமையானவர்களே, தேவதூஷணம் அல்ல, சத்தியம். வெளிப்படுத்தல் 1:13 என்ன செய்யல, சரியா வாசிக்கல. வெளிப்படுத்தல் 1:13 திட்டமாய் சொல்லுகிறது, இயேசு மார்பருகே பொற்கச்சை என்ன செய்திருக்கிறார், கட்டி கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாங்களா எழுதணும்? பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர் சேர்ந்தா எழுதணும்? அருமையானவர்களே, இந்த வசனத்தை தேவாதி தேவன் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக சபை மக்கள் அறிந்து கொள்ளும்படி என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு ஓட்டாண்டி கிடையாது. அவர் நல்ல கோல்டன் பேண்ட் எல்லாம் அணிஞ்சிருக்கிறாரு, போட்டிருக்கிறாரு. நான் கேட்கிறேன், அவர் போட்டார்னா நாம போடலாமா போடக்கூடாதா? தாராளமா போடலாம். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரி சோதரிப்போம். அருமையான கவனிங்க, வசனத்தை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வசனம் ஒரு சத்தியத்தை நமக்கு எடுத்து சொல்லுமானால் அதற்கு புறம்பான கருத்துக்கள் நம்முடைய மனசில் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே அந்த வசனத்துக்கு புறம்பான கருத்துக்காக நான் மனம் விருந்துகிறேன், என்னை மன்னி ஆண்டவரே, வசனத்தின்படி தெரிந்து கொள்கிறேன்,
சரியா சிந்திக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற மக்கள் தான் உண்மையாய் தாழ்த்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கிருபை மேலே கிருபை அளிக்கிறார். கவனிங்க, இயேசு பொற்கச்சையை கட்டியிருந்தாரா? அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் என்று பாருங்க அடம்பிடிக்கிற ஆட்களுக்கு கர்த்தரை உதவி செய்ய முடியாது. கவனிங்க, இவங்க பாரம்பரியமான கருத்தை தான் முக்கியமா நினைக்கிறாங்க. கர்த்தர் இவங்களை பார்த்து சொல்றாரு, இவங்க தான் உண்மையான பெருமைக்காரங்க. இவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய தேவன் அருமையானவர்களை பொன்னை உருவாக்கினது மட்டுமல்ல, பொன்னை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு அருமையானவர்களை பொன்னை உடையவர்களாக இருப்பது அவருடைய சித்தம். எல்லா தகப்பனும் அப்படிதான் பாருங்க. தகப்பன் பொண்ணை நிறைய சகோதரிக்கிறார், ஏன்னா பிள்ளைகளுக்கு. அதே போல நம்முடைய தேவன் அருமையானவர்களை பொன்னை உண்டாக்குனாராம். யாருக்குன்னா நமக்காக. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக. கவனிங்க, கர்த்தர் நமக்காக அருமையானவர்களே பொன்னை சகோதரித்திருக்கிறார். இன்னைக்கு நாம் அந்த பொன்னை அணிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய தேவன் பொன்னை கலட்டி விடுறவர் இல்ல, நம்முடைய தேவன் பொன்னை மாட்டி விடுறவர். நம்முடைய தேவன் உறிஞ்சி ஒண்ணும் இல்லாம ஆக்குறவர் இல்ல, அருமையானவர்களே நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன். அதுதான் அந்த காலை வேளையிலே வேதத்திலிருந்து எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நிறைய வசனங்களை நான் காமிக்க போறேன். எத்தனை பேர் வசனத்தை பார்க்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? கவனிங்க அருமையானவர்களே, நம்முடைய தேவன் மாட்டி விடுகிற தேவன், கொடுக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி இருக்கிறார். நீ என் பிள்ளை, உனக்காக தான் நான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறேன். அவை உனக்கு கொடுக்கிறதெல்லாம் எனக்கு சந்தோஷம் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் கொடுக்கும் போது பாருங்க, ஆண்டவருடைய மக்கள் பாருங்க சந்தோஷமாக வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்முடைய தேவன் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். திருப்பம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ல இருந்து வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பொன் விளையும். கவனிங்க, ஏதேன் தோட்டத்துல அருமையான கர்த்தர் பொன்னை என்ன செஞ்சாரு? விளைய வச்சிருந்தாரு. விளைய வச்சது யாரு? தேவன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் நட்டேன் அப்போலும் நீர் பாய்ச்சினான். விளைய செய்கிறவர் தேவன். கவனிங்க, அவருக்கு நெல்லையும் விளைய செய்ய முடியும், அவருக்கு கோதுமையும் விளைய செய்ய முடியும், அவருக்கு பொன்னையும் விளைய செய்ய முடியும். ஏதேன் தோட்டத்துல அருமையானவர்களே கர்த்தர் பொன்னை என்ன செய்தார்? விளைய வைத்தார். நான் கேட்கிறேன், ஆதாம் உபவாசம் இருந்தானா? ஆதாம் ஆல்நைட் பிரேயர் போட்டானா? ஆண்டவரே எனக்கு பொண்ணு வேணும், பொண்ணை தர்றீர்கள் இல்லையா? விடமாட்டேன் ஆண்டவரே, போராடுவேன் அப்படி சொன்னானா? ஒன்னும் சொல்லல. அருமையான ஆதாம் கேட்கறதுக்கு முன்னாடியே ஆதாமுக்கு பொண்ணு வேணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். கவனிங்க, ஆகவே அருமையானவர்களே கர்த்தர் பொண்ணை ஏதேன் தோட்டத்துல விளையும்படி வைத்திருந்தார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவர். இன்னைக்கு நாம பாருங்க, கெஞ்சி மன்றாடி போராடி கேட்டாதான் கொடுப்பார். இல்ல, பொண்ணு நமக்கு ஏற்கனவே சவதரித்து வைத்திருக்கிறார். இதை பாருங்க, அங்கீகரிக்கும் போது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எனக்கு பொன்னை அருளுகிற கர்த்தர். வெள்ளியும் பொண்ணு உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது, ஏன்னா நான் உம்முடைய பிள்ளை. உரிமை பாராட்டுவோமானால் அருமையான கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது எளிதாக மாறிவிடும். கவனிங்க, விளைய செய்தார் என்றால் பெருக செய்தார்னு அர்த்தம். நம்முடைய தேவன் பாருங்க, பொண்ணை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, பொன்னை பெருக செய்கிறவர். இன்னைக்கு ஒருவேளை கொஞ்சம் இருக்கலாம், ஆனா தொடர்ந்து நீங்க கர்த்தருக்காக வாழும்போது, தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீங்கள் வாழும்போது அருமையானவர்களே எதிர்காலத்தில் பொண்ணு வெளியெல்லாம் பெருகக்கூடிய எல்லா சாத்தியக்கூறும் இருக்கிறது. ஆகவே தேவன் விளைய செய்கிற தேவன் பொன்னை விளைய செய்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்க பாருங்க 12வது வசனம், அந்த தேசத்தின் பொன் எப்படிப்பட்டது? சத்தமா தான் சொல்லுங்களேன். சிலருக்கெல்லாம் ரொம்ப கூச்சமா இருக்குன்னு நினைக்கிறேன். பொண்ணு தீட்டான பொருள், பொண்ணு வேண்டாம் என்று அருமையானவர்களே கருத்துக்களை சொல்லுகிற ஒரு உலகத்தில் ஆவிக்குரிய வட்டாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, ஆனா சத்தியத்தை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஏதேன் தோட்டத்தில் பொண்ணை விளைய செய்தேன், அந்த பொன் நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் படைத்ததெல்லாம் எப்படி இருக்கிறது? நல்லதா இருக்கிறது. கர்த்தர் நல்லதுன்னு சொல்லும் போது நான் போய் அதை தீட்டுன்னு சொன்னா என்னை போல முட்டாள் யாருமே கிடையாது. கவனிங்க, என்னை நான் தாழ்த்த வேண்டியது அவசியமா இருக்கு. கர்த்தாவே பொண்ணு நல்லதுன்னு நீர் சொல்லுகிறீரா? நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு விரோதமாய் சிந்திப்பதற்கு நான் மறுக்கிறேன். உம்முடைய வசனம் தான் ஃபைனல், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஜொலி அருமையானவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது அருமையானவர்களே
ஏதேன் தோட்டத்தில் பொன் விளைந்தது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பொன் விளையும். கவனிங்க, அதுதான் இன்றைக்கும் தேவனுடைய மாறாத சித்தம். ஆதாம் தேவனோடு ஐக்கியம் கொண்டவனாய், தேவனுக்கு பிரியமானவனாய், தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை வாழுகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில பொன் விளைந்து கொண்டே இருந்தது. இதுதான் தேவனுடைய சித்தம். பாருங்க, நீ தேவனை தேடு, நீ தேவனை மகிமைப்படுத்து, மற்ற இந்த உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் நான் உனக்கு என்ன செய்யறேன்? கூட்டி கொடுக்கிறேன். இதுதான் கர்த்தருடைய கான்ட்ராக்ட். பாருங்க, ஆனா ஆதாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செஞ்சான். பாவம் செஞ்ச மாத்திரத்துல அருமையான பொண்ணை இழந்து போயிட்டான். முள்ளும் குறுக்கும் அவனுடைய வாழ்க்கையில விளைய ஆரம்பிச்சிச்சு. கவனிங்கள் அருமையானவர்களே, முள்ளையும் குறுக்கையும் கொண்டு வந்தது பிசாசு, ஆனால் பொன்னை கொண்டு வந்தது தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் பொன்னை கொடுக்கிறவர். வாசிப்போம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்போதுமே இதனுடைய பின்னணியை வாசிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது. பின்னணியை மறந்துடக்கூடாது. என்ன பின்னணி தெரியுமா? இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிருந்தது. சாதாரண பஞ்சம் இல்ல, கொடிய பஞ்சம் உண்டாயிருந்தது. அந்த நேரத்தில் அருமையானவர்களே, ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக மாறிவிட்டான். பஞ்சம் இருந்துச்சுன்னா உலக நியதி என்னன்னா, இருக்கிறதெல்லாம் குறைஞ்சு போயிடும், மக்கள் ஒன்றும் இல்லாம ஆயிடுவாங்க. இதான் பஞ்சத்தினுடைய நியதி. இன்னைக்கு கூட சொல்றாங்க பாருங்க, உலகம் எங்கும் பொருளாதார பின்னடைவு ஒன்று இருக்குது, ரிசெஷன் சொல்றாங்க. அது இருந்துட்டு தான் இருக்குது, அது முற்றிலும் இன்னும் நீங்கல. ஆகவே உலகத்தில் அநேகர் பாருங்க பெரிய வேலையை இழந்து சாதாரண வேலைக்கு வந்துட்டாங்க. அநேகர் பாருங்க சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க. உயர்ந்த நிலைமையில் இருந்த அநேகர் தாழ்ந்து போனார்கள். ஏன்னா அந்த ரிசெஷன், பஞ்சம் இந்த உலகத்துல இருந்து, பஞ்சத்தினுடைய நியதியா தான் பாருங்க அருமையானவர்களே. பஞ்சம் வந்துச்சுன்னா இது இருக்கிறதெல்லாம் கரைச்சிரும், ஒன்னும் இல்லாம ஆக்கிரும். ஆனால் ஆபிரகாமுடைய கதை வேற. பஞ்சம் மனிதர்களை பாதிக்கலாம், ஆனால் பஞ்சம் தேவனை என்ன செய்ய முடியாது? பாதிக்க முடியாது. இன்னும் விளங்குற மாதிரி சொல்றேன், பஞ்சம் தேவனற்ற மனிதர்களை பாதிக்கலாம், பஞ்சம் அருமையானவர்களை தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்க முடியாது. ஏனென்றால் பஞ்சத்தை பார்க்கலாம், நம்முடைய தேவன் மகா பெரியவராயிருக்கிறார், பஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவராயிருக்கிறார். எல்லாரும் பஞ்சத்துல ஒண்ணு இல்லாம போறாங்க, எல்லாரும் பாருங்க ஓட்டாண்டிகளா போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவனை விசுவாசிக்கிற ஆபிரகாம் பொன்னையும் வெள்ளியும் உடைய சீமானாக மாறிக்கொண்டே வருகிறான். நான் சொல்லுகிறேன், அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனா இருக்கிறார். உலகத்துல பஞ்சம் இருக்கலாம், ஆனா பஞ்சம் உங்களுக்கு இல்ல. உலகத்துல பொருளாதார பின்னடைவு இருக்கலாம், ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே, பஞ்சத்தின் மத்தியிலே செழிப்படைவார்கள். இதான் வேதம். பாருங்க, வேதம் உலக சிஸ்டத்துக்கு ஒத்து போறது கிடையாது. உலக சிஸ்டம் வேற, தேவனுடைய பொருளாதார சிஸ்டம் வேற. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிறேன், நான் எல்லா பொருளாதார பின்னடைவுகளுக்கும் அப்பாற்பட்டவர். ஆகவே நான் உன் வாழ்க்கையில பொன்னையும் வெள்ளியை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22. பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து என்ன செய்வீர்? நகைப்பீர். எல்லாரும் சொல்லுவோம், நகைப்பீர். அதாவது இங்கே தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பாழாக்குதல் பஞ்சம் இதை பார்த்து நகைப்பீர். பொதுவா உலகத்துல பஞ்சத்தை பார்த்த உடனே மக்கள் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பஞ்சம்னு வந்த மாத்திரத்துல அருமையானவர்களே மக்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க, பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க, கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் தேவனுடைய மக்கள் பாருங்க, பஞ்சம்னு வரும்போது இவங்க பஞ்சத்தை பார்த்து என்ன செய்றாங்க? சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? இவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. பஞ்சம் உலகத்தில் இருக்கலாம், அது எனக்கு விரோதமாக வரலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவன் எல்லா பஞ்சத்தை பார்க்கலும் பெரியவர். இந்த பஞ்சம் என்னை மேற்கொள்ளாது, நான் தான் அந்த பஞ்சத்தை மேற்கொள்ள போகிறேன், நான் தான் அது மேல வெற்றி சிறக்க போகிறேன் என்கிற அருமையானவர்களே விசுவாசம் உள்ளே இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் எதை செய்தாரோ அதை எனக்கு என்ன செய்வார்? செய்வார். ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம். பஞ்சம் என்னை ஒண்ணு செய்யாது. பஞ்சத்தை நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லி விசுவாசம் இருக்கிறதுனால பஞ்சத்தை பார்த்து நீங்க என்ன செய்றீங்க? சிரிக்கிறீங்க. தேவைகள் அருமையானவர்களே, குறைவுகள் பற்றாக்குறைகள் வரும்போது உட்கார்ந்து அழக்கூடாது. அது ஃபெய்த் ரெஸ்பான்ஸ் கிடையாது.
கவனிங்க, ஃபெய்த் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா, தேவைகள், குறைவுகள், பண பற்றாக்குறைகள் வரும்போது ஃபெய்த் சொல்லுது, விசுவாசம் சொல்லுகிறது, என் தேவன் இந்த பணப்பற்றாக்குறை பார்க்கலும் பெரியவர். இந்த பணப்பற்றாக்குறையை கர்த்தர் நீக்கி போட்டு நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தருவார். ஆகவே அதை பார்த்து சிரிக்கணும் பாருங்க. கென்னத் ஹேகின் ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, அவர் வந்து பயங்கரமான வியாதியிலிருந்து சுகமடைஞ்சு வந்தவர். மெடிக்கல் சயின்ஸில் சொல்லிட்டாங்களாம், இந்த வியாதி இருந்துச்சுன்னா 10 லட்சத்தில் ஒருத்தன் கூட பிழைக்க மாட்டான், அவ்வளவு மோசமான வியாதி. ஆகவே கண்டிப்பா நீர் செத்து போவேன்னு சொல்லி எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்களாம். இவர் பாருங்க, கர்த்தரை விசுவாசிச்சு, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு அந்த வியாதியை பார்த்து பேசுவாராம். இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ, நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால் நான் சுகமான்னு சொல்லி அறிக்கையிட்டு சுகமடைஞ்சிட்டாராம். சுகமடைஞ்சு அருமையானவர்களை எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் நடமாட ஆரம்பிச்சிட்டாரு. அநேகருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பல ஆண்டுகள் கழித்து, கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள் கழித்து ஒரு முறை ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தாராம். தங்கி இருக்கும்போது சாவு படுக்கை மாதிரி அந்த பெட்ல அவர் படுத்திருந்த போது என்னென்ன அறிகுறி இருந்துச்சோ எல்லா அறிகுறியும் இவருடைய சரீரத்தில் அப்படியே திரும்பவும் வந்துருச்சாம் பாருங்க. இவர் எப்படி உணர்ந்தாரோ சுகமடைவதற்கு முன்பதாக அதே உணர்ச்சிகளை பிசாசு மறுபடியும் கொண்டாந்து போட்டானா. மறுபடியும் ஹார்ட் வலிக்கிற மாதிரி இருக்குதான், மறுபடியும் சரீரமெல்லாம் அப்படியே உணர்வற்ற நிலையில போற மாதிரி இருக்குதான். அந்த அறிகுறிகளை பிசாசு கொண்டாந்து போட்ட மாத்திரத்தில் ராத்திரி 12 மணி பாருங்க. உடனே கம்பளியை பாருங்க இழுத்து பொத்தினாராம். கம்பளியை இழுத்து பொத்திட்டு ஹா 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 ஹான்னு சிரிச்சாராம் பாருங்க. ராத்திரி 12 மணிக்கு. ஏன்னா அது ரூமுக்குள்ள இருந்து சிரிச்சா அது வெளியெல்லாம் கேட்டுருன்னு சொல்லி கம்பளியை பொத்திட்டாராம், வேற யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சிரிச்சாராம். சிரிச்ச உடனே சாத்தான் கேட்டானா, எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. இவர் சொன்னாராம், உன்னை பார்த்து தான் சிரிக்கிறேன், உன்னை பார்த்து தான் சிரிக்கிறேன். ஏன் சிரிக்கிற? இது என் இயேசு சுமந்து தீர்த்த வியாதி, நீ இதை என் மேல வைக்கவே முடியாது, நான் ஏற்கனவே சுகமாயிட்டேன். பாருங்க சொன்னாராம். சொன்ன உடனே பிசாசு அங்கே தான் நின்றுட்டு இருந்தானா பாருங்க. மறுபடியும் கம்பளியை இழுத்து போத்திட்டு திரும்பவும் 3 வாட்டி சிரிச்சாராம். பிசாசு கேட்டானா, ஏன் சிரிக்கிற? உன்னை பார்த்து தான் சிரிக்கிறேன். ஏன்னா இந்த வியாதியை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு, இதை நீ என் மேல வைக்கவே முடியாது. 3வது முறையும் பாருங்க அதே மாதிரி சொன்னாராம், இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு, இந்த வியாதியை நீ என் மேல வைக்கவே முடியாதுன்னு சொல்லி சிரிச்சாராம் பாருங்க. ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டானா, சுகமாயிட்டாராம் பாருங்க. தேவனுடைய மக்கள் இப்படிதான் பாருங்க, பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், ரெஸ்பாண்ட் பண்ணும். பிரச்சனை வந்த உடனே ஓன்னு உட்கார்ந்து அழுகிறது இல்ல. பிரச்சனை வந்திருக்கிறது, பொருளாதார பற்றாக்குறை வந்திருக்கிறது, தேவைகள் வந்திருக்கிறது, ஆனால் என் தேவன் என் கூட இருக்கிறாரு. அவர் பஞ்சத்தை பார்க்கலும் பெரியவர். இதை நான் ஜெயிச்சு இந்த பஞ்சத்தினுடைய தலையில ஏறி மிதிச்சு நான் வெற்றி சிறக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையானவர்களே, ஆபிரகாம் பாருங்க, அதனாலதான் அவன் வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளான் என்று அங்கே ஆதியாகமம் 13 வாசிக்கிறோம். வாசிங்க 4வது வசனம். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கின ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தான்? தொழுது கொண்டான். பாருங்க, கர்த்தருக்கு போய் நன்றி செலுத்துறான் பாருங்க. ஒரு நல்ல உணர்வு உள்ள ஒரு மனுஷன் பாருங்க. அவனுக்கு நல்லா தெரியுது, பஞ்சத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க, பஞ்சத்துல நிறைய பேர் சொத்துக்களை இழந்து போயிட்டாங்க, பஞ்சத்துல அநேகர் வந்து செத்து போயிட்டாங்க. என் ஆண்டவரே, பஞ்சத்தின் மத்தியிலே என்னை நீர் பெரிய பணக்காரன் ஆகிட்டீரு, பஞ்சத்தின் மத்தியில என்னை நீர் வந்து பொன்னையும் வெள்ளியும் உடைய சீமானாக மாற்றி விட்டீர் ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே வந்திருக்கிறது கர்த்தாவேன்னு சொல்லி நன்றி செலுத்துகிறான். கவனிங்கள், தேவனுடைய மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பொன்னும் வெள்ளியும் கர்த்தருக்காக வாழும்போது அது பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே சொல்லுகிறான், நீங்க வந்து புசித்து திருப்தி அடைந்து நல்ல வீடுகளை கட்டி உங்களுக்கு பொன்னும் வெள்ளியும் பெருகும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆபிரகாமுக்கு பாருங்க, பொன்னும் வெள்ளியும் பெருகின மாத்திரத்துல நேர கர்த்தர்ட்ட போறான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறான். எப்போதும் பாருங்க, பொன்னு வெள்ளி பெருகும், அதுல சந்தேகமே கிடையாது. அதை பார்க்கும்போது எப்போதும் கர்த்தரை துதிக்க நாம் மறக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமையையும் கனத்தையும் கொடுப்பதற்கு நாம் மறக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்முடைய தேவன் பொன்னையும் வெள்ளியையும் பெருக செய்கிற தேவன். எல்லாரும் சொல்லுவா, என் தேவன் எனக்கு பொன்னையும் வெள்ளியையும் பெருக செய்கிற தேவன்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் சொல்லுவோம், என் தேவன் எனக்கு பொன்னையும் வெள்ளியையும் பெருக செய்கிற தேவன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:46 இருந்து வாசிக்கிறேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கு வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்கால் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, காதணியையும் அவள் கையிலே கடகங்களையும் போட்டு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான். ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி வேலைக்காரன் அனுப்புகிறான். வேலைக்காரன் பெண் தேடி வருகிறான். வரும்போதே ஒரு ஜெபத்தோட வர்றான். ஆண்டவரே, நான் அந்த கிணத்து பக்கத்தில் நிற்பேன். அங்கே தண்ணீர் எடுக்க வருகிற பெண்கள்கிட்ட நான் கேட்பேன், குடிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி கொடுன்னு சொல்லி கேட்பேன். அப்படி கேட்கும்போது எந்த பெண் எனக்கு தண்ணீர் கொடுக்கிறது மட்டுமல்ல ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறாளோ அவள்தான் நீர் நியமித்த பெண் என்பதை நான் அறிந்து கொள்வேன், உறுதிப்படுத்திக் கொள்வேன். ஆகவே நீர் அதை வாய்க்கப்படணும்னு சொல்லி ஜெபத்தோட வர்றான். வந்து அங்க வருகிற பெண்கள்கிட்ட கேட்கிறான், தண்ணி குடிக்க கொடுங்கன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், ரெபேக்காள் தண்ணியை ஊத்துறது மட்டுமல்ல, ஒட்டகங்களுக்கு என்ன செய்யறா, எடுத்து வார்க்கிறாள். வார்த்த மாத்திரத்தில் அந்த வேலைக்காரன் பாருங்க, உடனே காதணியையும் கடகத்தையும் எடுத்து என்ன செய்யறான், கொடுத்துட்றான். கவனிங்க, கம்மலும் காப்பும் இப்படி சொன்னாதான் வழங்கும். கம்மலும் காப்பும் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கல. ஆனால் அருமையானவர்களே, தேவனுக்கு பயந்த பெண் ஒரு தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துகிறாள். பொதுவாக இன்னைக்கு பெண்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, உமக்கு வேணா கேளும், தண்ணியை ஊத்துறேன், ஆனால் ஒட்டகங்களுக்கு ஊத்துறதுக்கு நம்மளால முடியாது, அதுக்கு வேற ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நினைச்சிருவாங்க, பெண்கள் போயிடுவாங்க. ஆனால் இவ பாருங்க, இவ ஒரு தேவனை அறிந்த பெண், ஒரு தெய்வீகமானவள். அவ கொஞ்சம் இறக்கம் காண்பிக்கிறா. சரி, கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, பாவம் அந்த ஆளு எங்க இருந்தோ வந்திருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி மாத்திரமல்ல, அவர் ஒட்டகங்களுக்கும் என்ன செய்வோம், கொஞ்சம் வார்ப்போம்னு சொல்லி ஒட்டகங்களுக்கும் எடுத்து ஊத்துகிறா. தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துற மாத்திரத்துல பட்டுன்னு கம்மலும் வந்துருச்சு, பட்டுன்னு கடகமும் வந்துருச்சு, காப்பும் வந்துருச்சு. யோசித்து பாருங்க, தேவனுக்காக வாழும்போது நான் சொல்லுறேன், பட்டுன்னு எல்லாம் வரும். இவ எதிர்பார்க்கவே இல்லை, கம்மல் காப்பெல்லாம் வந்துருச்சு. தேவனை தான் சொல்றாரு, எனக்காக நீ வாழ்வாயானால் உன் வாழ்க்கையில அற்புதமாய் பொண்ணை நான் என்ன செய்வேன், கொண்டு வந்து கொடுப்பேன். நீ அதுக்காக அளந்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமல்ல, ரெபேக்காளுடைய வீட்டுக்கு போறான் அந்த வேலைக்காரன். அங்க போய் ஆபிரகாமை பற்றி சொல்றான், கர்த்தர் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாருன்னு சொல்றான். அப்புறம் ஆபிரகாமுடைய குமாரனை பற்றி சொல்றான், அவனுக்கு பெண் தேடி வந்ததாக சொல்லுகிறான். இந்த ரெபேக்காள் பாருங்க, திருமணத்துக்கு சம்மதிக்கிறாள். சம்மதிச்ச மாத்திரத்தில் வாசிங்க, 24வது அதிகாரம் 50வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தையை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். 53வது வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். ஏன்னா இப்பதானே கம்மலை கொடுத்தான், காப்பை கொடுத்தான், இன்னும் என்ன கொடுக்கணும்? இப்ப பார்த்தா வீட்டுக்கு வந்து வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறான். அருமையானவர்களே, ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருக்கிறார். ஈசாக்கு குமாரனாய் இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறார். வேலைக்காரன் இருக்கிறானே, அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறான். இந்த ரெபேக்காள் இருக்கிறாளே, அவ இயேசுவை விசுவாசிக்கிற சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு அவள் அடையாளமா இருக்கிறாள். பாருங்க, தேவனுக்காக காரியங்களை அவ தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தும்படி காரியங்களை செய்கிறா. அது மட்டுமல்ல, அந்த ஈசாக்குக்கு வாழ்க்கைப்படும்படி சம்மதிக்கிறா. ஈசாக்கை தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இந்த வேலைக்காரன் பாருங்க, வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் என்ன செய்யறான், அள்ளி அள்ளி கொடுக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், நம்ப வேண்டும்.
ஏன் இது எழுதப்பட்டிருக்கிறது? நாம விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு அவன் அடையாளமா இருக்கிறான். இப்பதான் எல்லாத்தையும் கொடுத்தாரு, இன்னும் கொடுக்கிறாரு. வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் அள்ளி கொடுக்கிறாரு. எத்தனை பேருக்கு நல்லா விளங்குது நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன் சொல்லி? எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் கொடுக்கிற தேவன். மறுபடியும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் கொடுக்கிற தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். Thank you Lord. வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, எல்லாரும் சொல்லுவாங்க கையிலே போட்டு, மெல்லிய வஸ்திரங்களையும் அவனுக்கு உடுத்தி, அப்புறம் பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை என்ன செய்தான்? அதிகாரியாக்கினான். கவனிங்க அருமையானவர்களே, யோசேப்பு இந்த மோதிரத்தையும் இந்த மைனர் செயினையும் இவன் தேடி போகல. உங்களுக்கு தெரியும், யோசேப்பு அருமையானவர்களே கர்த்தருக்காக வாழுகிற ஒரு மனுஷன். கர்த்தருடைய நோக்கங்களுக்காக வாழுகிறான், கர்த்தருடைய திட்டங்களுக்காக வாழுகிறான். அவன் எங்க பொண்ணு கிடைக்கும் சொல்லி அளந்து கிடந்தான்னு ஒரு இடத்துலையும் நம்ம வாசிக்க முடியாது. கர்த்தருக்காக வாழுகிறான். அப்படி வாழும்போது கர்த்தர் பாருங்க ஒரு உயர்வை கொடுக்கிறாரு. பார்வோன் கூப்பிட்டு விடுறான், அவனை எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக்கி மோதிரத்தை அவனுக்கு என்ன செய்யறான்? மாட்டி விடுறான், செயினை போட்டு விடுறான். இப்ப பார்வோன் வந்து மோதிரத்தை மாட்டும் போது யோசேப்பு, மோதிரம்லாம் எனக்கு வேண்டாம், நான் பெந்தேகோஸ்தேக்காரன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. அருமையானவர்களே, முட்டாள். கவனிங்க, இது ஒரு விதத்தில் சொல்ல போனா பார்வோன் மாட்டலங்க, பார்வோன் மூலமாக தேவாதி தேவன் மாட்டி விடுறாரு. ஏன்னா நம்முடைய தேவன் மாட்டி விடுகிற தேவன், கலட்டுறதுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. அருமையானவர்களே, யோசேப்பு வந்து அதை அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். கையில மாட்டுறையா மாட்டு, கழுத்துல மாட்டுறையா மாட்டு, நீ மாட்டல, உன் மூலமா என் தேவன் மாட்டி விடுறாரு. ஆண்டவரே, பொண்ணுக்காக உமக்கு நன்றி, வெள்ளிக்காக உமக்கு நன்றி. கவனிங்க, நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் ஆரம்பம். அதுக்கு பிறகு எவ்வளவு பொண்ணு போட்டிருந்தான்னு எனக்கு தெரியல. அருமையானவர்களே, ஏன்னா தேவன் போக போக அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ப வேண்டும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? வாழ்க்கையில் அருமையான இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் பெருகும் என்று நம்புகிறதுக்கு தான் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, ஆகவே நம்முடைய தேவன் பாருங்க, பொன்னை வெள்ளியும் கொடுக்கிறவர். வெள்ளியனுடையது பொன்னையுடையது, நீ என் பிள்ளை, நான் உனக்கு என்ன செய்றேன்? கொடுக்கிறேன். விசுவாசி, நம்பிக்கை ஏமால வை. மனுஷரை பார்க்கறத நிறுத்து, சூழ்நிலையில பார்க்கறத நிறுத்து. கர்த்தரை விசுவாசிக்கும் போது அன்றைக்கு யோசேப்புக்கு இந்த ஐஸ்வர்யம் சடுதியாய் வந்தது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு தருவாரு, இல்ல இல்ல, நான் கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சடுதியாய் பெரிய உயர்வுகள் எனக்கு காத்திருக்கிறது, சடுதியாய் பெரிய ஐஸ்வர்யங்கள் என்னை தேடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கண்டிப்பா அதை விசுவாசிக்கிறேன். யோசேப்புக்கு கர்த்தர் செய்திருப்பார், நமக்கு செய்வார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்திருப்பார், நமக்கு செய்வார். இப்ப நாம பாருங்க, கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, இதை வாழ்கிறது மட்டுமல்ல, இந்த சத்தியங்களை விசுவாசிக்க வேண்டும். திருப்போம் யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயல் அகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டிலே தங்குகிறவனிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவான். அவைகளை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். இங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகும் போது கர்த்தர் சொல்றாரு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. விடுதலை ஆகும் போது ஒவ்வொருத்தரும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் என்ன செய்யணும்? கேட்டு வாங்கணும். கேட்டு வாங்கி அதை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் நீங்க போட்டு விடணும். தேவன் இப்படி பேசுவாரா? அருமையானவர்களே, எனக்கு இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. தேவன் இப்படி சொல்வாரா? நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் இந்த பொண்ணை நீ அணிஞ்சுக்கணும், அவங்ககிட்ட இருந்து வாங்கி நீ போட்டுக்கணும் சொல்லி கர்த்தருங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஏன் இது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சுன்னா, நான் ஆரம்பத்தில்
நகை போடக்கூடாது, வைராக்கியமா இருந்த ஆளு. பாஸ்டருக்கு தெரியும். பாஸ்டருக்கு லெட்டர் எழுதிட்டேன் பாருங்க, என் கல்யாணத்தில் என் மனைவி நகையே போடக்கூடாது, போட்டா நான் சம்மதிக்க மாட்டேன். ஆனா பாருங்க அருமையானவர்களே, போக போக வேதத்தை வாசிக்கும் போது புத்தி தெளிஞ்சிருச்சு. நகை பிசாசு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நகை பாருங்க தேவனிடத்துல இருந்து, தேவன் அதை கொடுக்கிறாரு. தேவன் கொடுக்கும்போது என்ன செய்ய போறோம்? வாங்கி கொள்ள போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க கீழே வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த மோசே போய் பார்வன்ட்ட சொல்றான், ஜனங்களை கர்த்தரை ஆராதிப்பதற்காக அவங்கள போக விடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லி சொன்ன மாத்திரத்தில் பார்வன் சொல்றான், ஜனங்களை போக விடும்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கர்த்தரை பார்த்து கேட்கிறான், அவர் யாருன்னு சொல்லி கேட்கிறான். நான் எவ்வளவு பெரிய ராஜா, என்ன அவர் கட்டளையிடுறது, எனக்கு என்ன அவர் கமெண்ட் பண்றது, நான் ஒன்னும் போக விட மாட்டேன்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களை போக விடல பாருங்க. அவன் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டான். கடைசியில் பாருங்க கர்த்தர் 10 வாதைகளை அனுமதிச்சாரு. அந்த வாதைகள் எகிப்தையே புரட்டி போட்டுருச்சு. நல்ல கடினமா இருந்த பார்வனுடைய இருதயம் உடஞ்சி அப்படியே தண்ணீரா ஓடிடுச்சு பாருங்க. கடைசியில் பாத்தீங்கன்னா பார்வன் சொல்றான், நீங்க எகிப்தை விட்டு போங்க, போங்கன்னு சொல்றது மட்டுமில்ல, சீக்கிரமா இடத்துக்கு காலி பண்ணுங்க, தேசத்தை விட்டு சீக்கிரமா போங்கன்னு சொல்லி துரிதப்படுத்துறான் அவங்கள. போங்க போங்கன்னு சொல்றான். அருமையானவர்களே, அப்படி போகும்போது கர்த்தருக்கு நல்லா தெரியும், இந்த ஜனங்கள் விட்டா போதுன்னு ஓடி போயிடுவாங்கன்னு தெரியும். ஏன்னா இவங்களுக்கு விடுதலை கிடைச்சா போதும். இத்தனை வருஷமா அடிமைத்தனம், இத்தனை வருஷமா அடி உத, இத்தனை வருஷமா சரியான சாப்பாடு கிடையாது, பெரிய கஷ்டத்துல இருந்தவங்க பாருங்க, விடுதலை கிடைச்ச மாத்திரத்துல கண்டிப்பா அவங்க ஓடிடுவாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க யாத்திராகமம் 11:2 வசனம். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலாள் இடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஜனங்களுக்கு சொல்லு. ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல இருக்கிறாங்க, வேகமா ஓடுறதுல மக்கள் வந்து துரிதமா இருக்கிறாங்க, விட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பான்மையோட இருக்கிறாங்க. அணி அணியா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கிளம்ப ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, ஐயோ இந்த ஜனங்களை மறந்துட சொல்லாத, மறந்துட்டு உங்க பாட்டில் என்ன செய்யாம போயிடாம, எகிப்தியர் இடத்துல என்ன செய்யணும்? கேட்டு வாங்கணும். எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வெறுமையா அவங்க போக கூடாது, நிறைவோட தான் அவங்க போகணும். நான் சொல்லுறேன், இங்க இருக்கிற உங்களை பற்றி கர்த்தருடைய சித்தம் அதுதான். நீங்க வெறுமையாக வாழக்கூடாது, நீங்கள் நிறைவோடு வாழ வேண்டும். அப்படிதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இவர் எவ்வளவு அக்கறையா இருக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் பொன்னை உடையவர்களா இருக்க வேண்டும் என்று அவங்க விரும்பினதை பார்க்கலாம், இஸ்ரவேல் மக்கள் பொன்னை உடையவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ரொம்ப அதிகமா விரும்புகிறார். அப்பா மாதிரி பாருங்க பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க, போகும்போது வெறுமையா போயிடாதீங்க, எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு இருந்துச்சிங்க போங்க. இன்னைக்கு பாருங்க சில பிள்ளைகள் வெளியூருக்கு போவாங்க, அப்பா சொல்லுவாரு, இங்க பாரு இந்த வாட்சை மறந்துடாத, அந்த செல்போனை மறந்துடாத, அந்த பர்ஸை மறந்துடாத, அந்த பேக்கை மறந்துடாத, ஒன்னையும் மறந்துடாம எல்லாத்தையும் என்ன செய்ய எடுத்துட்டு போன்னு சொல்லி அப்பா ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த அப்பா ஞாபகப்படுத்துறாரு. அப்படியே ஓடிடாத, பொண்ணையும் வெளியே என்ன செய்ய கேட்டு வாங்கிட்டு போ, ஏன்னா இந்த பொண்ணு வெளியெல்லாம் உன்னுடையது. கவனிங்க அருமையானவர்களே, யாத்திராகமம் 12:35 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மோசே சொல்லி இருந்தபடி, எல்லாரும் சொல்லி இருந்தபடி. இந்த மோசே பாஸ்டர் நல்ல பாஸ்டர் பாருங்க. இந்த மோசே பாஸ்டர் வந்து கர்த்தர் சொல்லுகிற இந்த செழிப்பின் செய்தியை அப்படியே போய் சொல்லிட்டார். எகிப்து தேசத்தை விட்டு நீங்க புறப்பட்டு போகும்போது பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் கேட்டு வாங்கன்னு சொல்லி கரெக்டா போய் சொல்லிட்டாரு பாருங்க. எனக்கு இந்த பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அநேக ஊழியக்காரங்க பாருங்க, கர்த்தர் செழிப்பின் செய்தியை சொல்ல சொன்னா இவங்க கர்த்தர் சொன்னதை சொல்ல மாட்டாங்க, தாத்தா சொன்னதே சொல்லிட்டு கிடப்பாங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மோசே பாஸ்டர் பாருங்க செழிப்பின் செய்தியை கரெக்டா போய் சொல்லிட்டாரு. ஜனங்களை பற்றி நாம் வாசிக்கிற விதமாக மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் என்ன செய்தார்கள்? எல்லாரும் சொல்லுங்க, கேட்டார்கள், டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாருங்க அடிமைத்தனம் விட்டா போதுன்னு இருந்தாங்க. இப்ப இந்த மோசே பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டு 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 இந்த செழிப்பின் செய்தியை கேட்டு கேட்டு எல்லா பொண்ணும் எங்க அப்பாவுடையது, நாங்க அவருடைய பிள்ளைகள், அவருடைய இதெல்லாம் எங்களுடையது, ஆகவே பொண்ணை கொடு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. கேட்க ஆரம்பிச்சாங்க. சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வந்துருச்சு. அருமையானவர்களே, கர்த்தர் உண்டாக்கின எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் நாம தான் ஓனர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வரணும் பாருங்க. நான் ஒரு அடிமை, எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எண்ணக்கூடாது. இப்படி எண்ணத்தை பிசாசு கொண்டு வரும்போது அப்பாவை போய் சாத்தானேன்னு சொல்லணும்.
எங்க அப்பாவோட இதெல்லாம் என்னுடையது. ஓனர்ஷிப் வந்துச்சு பாருங்க. கேட்கறாங்க, கொடுன்னு சொல்லி கேட்கறாங்க. அது மட்டுமல்ல, இங்க பாருங்க 36வது வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இங்க பாருங்க, கர்த்தர் இவங்கிட்ட சொல்றாரு கேட்டு வாங்கன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் எகிப்தியர் இடத்துல போய் அவங்ககிட்ட சொல்றாரு கொடு கொடு கொடுன்னு சொல்றாரு. என்னமா வேலை செய்யறாரு பாருங்க ஆண்டவர். சிலர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் இந்த வர வேண்டிய பணம் வரலையே, அந்த வாங்கினவன் கொடுக்க மாட்டேங்கிறானே, இந்த அரியஸ் வரலையே, இந்த போனஸ் வரலையே, அந்த இன்கிரிமெண்ட் வரலையே, அந்த சம்பளம் இன்னும் வரலையே சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன், சீக்கிரமா வரப்போகுது. இப்ப நீ மட்டும் அதை விசுவாசிக்கணும். கர்த்தர்ட்ட நம்ம வந்து கேட்கறது மட்டும் இல்ல, பிசாசுட்ட அதை டிமாண்ட் பண்ணணும். அது என்னுடையன்னு சொல்லி சொல்லணும். அது மட்டும் இல்ல, கர்த்தர் அவன்கிட்ட பேசுறான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது அருமையானவர்களே காரியங்கள் நடக்கும். வராது வராது வராதுன்னு பேசுற வரைக்கும் வராது. கர்த்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, கொடுன்னு சொல்லி இருக்கிறாரு, கண்டிப்பா கொடுப்பான். பாருங்க, கர்த்தர் கொடுன்னு சொல்லலைன்னா அவன் இதை கொடுத்துருக்க மாட்டான். கவனிங்க, அடியை தான் கொடுத்துருப்பான். ஆனா கர்த்தர் கொடுன்னு சொன்னதுனால எல்லாத்தையும் நினைச்சிருக்கிறான், கழட்டி கொடுத்துட்டான் பாருங்க. அப்புறம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது 36வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை என்ன செய்தார்கள்? கொள்ளையிட்டார்கள். ஒருத்தர் சொன்னாரு, கொள்ளையிட்டார்கள்னு போட்டிருக்குதுயா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் போட்டிருக்குது, இது நியாயமா அப்படின்னாரு. நியாயம்தான். ஏன்னு சொல்றேன், கவனிங்க. இந்த உலகத்துல தேவன் உண்டாக்கின எல்லா ஐஸ்வர்யமும் யாருக்காக உண்டாக்குனாரு? அவருடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்தாரு? உண்டாக்குனாரு. அருமையான அவருடைய பிள்ளைகள் தங்களுடைய நலனுக்காக அதை பயன்படுத்தணும், கர்த்தருடைய நாம மகிமைக்காக அதை பயன்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த உலகத்துல எல்லா ஐஸ்வர்யத்தையும் தேவன் செய்தார், படைத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை வச்சுக்கிட்டு குடிச்சு வெறிச்சு வேசித்தனம் பண்ணி கர்த்தருக்கு அடாத ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழும்படி தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கவே இல்லை. அது ஐஸ்வர்யத்தினுடைய நோக்கம் கிடையாது. ஆகவே அருமையானவர்களே, எகிப்தியரிடத்திலிருந்து அந்த வெள்ளி பொன்னையும் கொள்ளையிட்டார்கள் என்றால் அது நியாயம்தான். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருந்தார்கள். நிறைய வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இவங்களுக்கு கிடைச்சது அரை வைத்து கஞ்சி தான் பாருங்க. சரியா சம்பளம் கிடைக்கல. ஆகவே இவங்க நிறைய சம்பாதிச்சு எகிப்தியருக்கு போட்டிருக்கிறாங்க. எகிப்தியர்கள் இவங்க சம்பாத்தியத்துல பொன்னையும் வெள்ளியும் வாங்கி காதுல மாட்டிக்கிட்டாங்க. கவனிங்க, பார்வோன் எகிப்து மக்கள்லாம் என்ன யோசிச்சுட்டாங்கன்னா, இஸ்ரவேலரை நல்லா ஏமாத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இஸ்ரவேலரை வேணா இவங்க ஏமாத்தி இருக்கலாம், ஆனா இஸ்ரவேலின் தேவனை யாரும் ஏமாத்த முடியாது. அவர் அங்கிருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் பார்த்துட்டே இருக்கும்போது சம்பளத்தெல்லாம் கூட்டி பெருக்கி, வட்டி எவ்வளவுன்னு பார்த்து, அரியஸ் எவ்வளவுன்னு பார்த்து, போனஸ் எவ்வளவுன்னு பார்த்து, எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் பாருங்க அவங்க கிட்ட புடுங்கி இவங்க கையில கொடுத்து சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவர். சில ஆட்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை பிடிச்சு வைக்கலாம், சில பாஸ் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கலாம். கர்த்தர் அருமையானவர்களை வட்டிவாசியோட சேர்த்து வாங்கி கொடுப்பார் என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசிக்கும்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் மறுபடியும் கரங்களை தட்டி சோதரிப்போம். யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன வரும்? நன்மை வரும். கவனிங்க, கர்த்தருடைய ஃப்ரெண்டு மாதிரி பழகுங்க. அப்படி பழகும் போது கர்த்தருடைய சொல்ல கேளுங்க, கர்த்தருடைய சொல்லுக்கு இணங்குங்க. கர்த்தரோட ஃப்ரெண்டு மாதிரி பழகுவீர்களானால் நன்மை வரும். எல்லாரும் சொல்லுவோம், நன்மை வரும். நான் இப்ப கேட்கிறேன், என்ன நன்மை? வாசிங்க, அதை மட்டும் வாசி முடிச்சிடும். 24வது வசனம். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். நம்முடைய தேவன் பாருங்க, தங்கத்தையும் பொன்னையும் ஏராளம் தூளை போல சாதாரண ஒரு பொருளை போல என்ன செய்யறாரா? நமக்கு கொடுக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அநேகர் தங்கத்தை ரொம்ப அபூர்வம் நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, என் கூட நீ பழகுனா உன் வீட்டுல தங்கம் சாதாரணமான ஒரு பொருளா இருக்கும். ஆகவே நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன், அவர் மாட்டி விடுகிறவர். நன்றியோடு ஏற்றுக்கொள்வோமானால் அருமையானவர்களே, கர்த்தருக்காக இந்த உலகத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக வாழ முடியும்.
ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.